பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய தகவல்களை விசாரணை செய்வதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். இந்த போலீஸ் குழுக்கள் நேற்று முன்தினம் முதல் செயற்பட ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன மேலும் குறிப்பிட்டார். ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. மட்டக்களப்பு நாவட்காடு நாமகள் வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் கலந்து கொண்ட போதே பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் இந்த கருத்தினை வெளியிட்டார். புதிய ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது. புதிய ஆட்சி மாற்றம் மைத்ரிபால சிறிசேன அவர்களின் ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது பிரதமராக அதிலே பதவியேற்றிருக்கின்றார். ஆனால் பல்வேறுபட்டவர்களுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதாக இப்பொழுது பாராளுமன்றத்திலும் சொல்லுகின்றார்கள். அந்த 100 நாள் திட்டத்தில் கூட அதை தெளிவாக கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த இதிலே பார்க்கின்ற போது பலரை விசாரிக்கின்றார்கள், சிலரை விசாரணை செய்வதாக கூறுகின்றார்கள். ஆனால் அது ஒரு சிலருக்கு சலுகைகள் காட்டப்படுவதாக ஒரு பார்வை இருக்கின்றது. சிலரின் உறவினர்கள், சிலரின் சகோதரர்கள் இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் ஆதரவாளராக இருப்பவர்களுக்கு அவர் அதை கரிசனை காட்டுவதில்லை, அவ்வாறு அதை கைது செய்வதை தவித்துக் கொள்கின்றார் என்ற நிலைமை கூட இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்ந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் இதய சுத்தியுடன் இந்த அரசாங்கம் யார் பிள்ளை செய்தாலும் அதை தண்டிக்கப்பட வேண்டும். சகோதரர்கள் இருக்கின்றார்கள், தமது கட்சியில் இருக்கின்றார்கள், அதில் பல முதலீடு செய்கின்றார்கள், அல்லது அந்த சகோதரர்கள் தங்களுக்கு ஆதரவாளராக இருந்தால் எதிர்வரும் தேர்தலில் பாதிப்பு வரும் என்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூடிய அக்கறை காட்டி யார் குற்றம் செய்தாலும் அதை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நான் இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிலே பல பெயர்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதை நான் இவ்விடத்தில் அந்த பெயர்களை நான் தவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த விடயங்களுக்கு எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றது.